சந்திரவர்தன் வந்தாரா சுவாமி? வந்துட்டார். அவர் தானே நீங்க நடிச்சவர்? அவரே தான். ஓ சூப்பர். ஸ்ரீரங்க வீர ரகுபுங்கவ வேதமூலி குருவேடதேந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோதித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவரியமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இப்போ இதுல இந்த இந்த சம்ஸ்கிருத கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம 9வது கிளாஸ்ல இருக்கோம். இது வரைக்கும் 8 கிளாஸ் ஆயிருக்கு. போன கிளாஸ்ல சப்தங்கள் பார்த்தோம். ரொம்ப டீப்பா பார்க்கல இன்னும். பின்னாடி அதை பார்க்க போறோம். அந்த பிரத்யயங்களோட சேர்த்து பின்னாடி பார்க்க போறோம். அந்த ரூபம் மட்டும் பார்த்தோம். பிரதமா விபக்தி, த்விதியா விபக்தி, திருத்தியா விபக்தி, சதுர்த்தி விபக்தி, பஞ்சமி விபக்தி, ஷஷ்டி விபக்தி, சப்தமி விபக்தி, இதெல்லாம் பார்த்தோம். ராமஹ, ராமௌ, ராமாஹ அப்படின்னு பிரதமா விபக்தியில 3 ரூபம். என்ன 3 ரூபம் அப்படின்னால் ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் அப்படின்னு 3 ரூபங்கள். சிங்குலர், ப்ளூரல், டிவல் அப்படின்னு நடுவுல ஒண்ணு இருக்கு. ராமஹ சிங்குலர், ராமௌ டிவல், ராமாஹ அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். இதுல ஒரு கேஸும் நம்ம பார்த்தோம் அன்னைக்கு. த்விதியா விபக்திக்கு என்ன அர்த்தம், திருத்தியா விபக்திக்கு என்ன அர்த்தம், சதுர்த்தி விபக்திக்கு என்ன அர்த்தம், பஞ்சமி விபக்திக்கு என்ன அர்த்தம், ஷஷ்டி விபக்திக்கு என்ன அர்த்தம், சப்தமி விபக்திக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையும் பார்த்தோம். பொதுவா இந்த விபக்திகளை தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்மளால சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணவே முடியும். இப்போ பாலாதர்ஷத்திலே கூட பாத்தீங்கன்னா அயம் விருக்ஷா, அயம்ன்றது ஒரு சிங்குலர் ஃபார்ம், விருக்ஷா அப்படின்றது ஒரு ஃபார்ம். அன்னைக்கு நாம கிளாசிஃபைடு இன்டு 4 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் சப்தங்களை. விசேஷண சப்தங்கள், விசேஷ்ய சப்தங்கள், சர்வநாம சப்தங்கள், சங்கியா சப்தங்கள் அப்படின்னு பார்த்தோம். அயம் அப்படின்னு சொன்னால் அது சர்வநாம சப்தங்கள். அயம் கஜஹா, அயம் அஜஹா அப்படின்னு சர்வநாம சப்தங்கள். அயம் இது யானை, அயம் கஜஹா. அயம் அஜஹா இது ஆடு. அயம் அப்படின்னா சமீபவர்த்தியா இருக்கக்கூடியதான, பக்கத்துல இருக்கக்கூடியவரை குறிக்கக்கூடியதான ஒரு சொல் அப்படின்னு பார்த்தோம். நான் உங்களுக்கு இப்போ அந்த புக்கை ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். நீங்க அப்படியே பார்த்துக்குங்க. அதில் பார்த்துட்டு அது பிரகாரம் நம்ம வாசிக்கலாம் இன்னைக்கு. இப்ப பாருங்க. அஜஹா, அயம் அஜஹா, அயம் கஜஹா, இயம் பாலா, இயம் மாலா, இதம் பாத்திரம், இதம் நேத்திரம் அன்னைக்கு பார்த்தோம். அயம் அப்படின்றது அந்த 4 விதமான சப்தங்களுக்குள்ள ஒரு சப்தம், அதாவது சர்வநாம சப்தம் அயம். அஜஹா
அப்படின்றது விசேஷ்ய வாச்சகமான சப்தம். இப்போ அயம் அஜஹா, இது ஆடு. ஆக்சுவலி சொல்லணும்னா இவர் ஆடுன்னு சொல்லணும். அயம்ன்றதும் புல்லிங்கம். தமிழ்ல வந்து அன்னைக்கே சொன்னேன், தமிழ்ல சொல்ல முடியாது அப்படி. அதனால இது ஆடு, இது யானை. இயம் பாலா, இவள் சிறுமி. இயம் மாலா, இது மாலை. இதம் பாத்திரம், இது பாத்திரம். இதம் நேத்திரம், இது கண்ணு, இது கண் அப்படின்னு. அயம்ன்றது சமீபவர்த்தின்னா, சஹா அப்படின்றது தூரவர்த்தி. ஏன் இதெல்லாம் நான் சம்ஸ்கிருதத்துல சொல்றேன் அப்படின்னா, இந்த வார்த்தைகள்லாம் நீங்க காதால கேட்டு பழகிக்கணும். சமீபவர்த்தி, சமீபத்தில் இருக்கக்கூடியவன். நாளைக்கு இப்போ இதுலயும் என்கிட்ட சாஸ்திரங்களை வாசிக்கிறவா இதுல இருக்கா. ரெகுலரா சாஸ்திரம் வாசிக்கிறவாளும் இதுல இருக்கா என்கிட்ட. இப்போ அவளுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும். பெரிய பெரிய பாடங்கள்லாம் வாசிக்கிறவா சம்ஸ்கிருத ஞானத்துக்காகவும் இந்த குரூப்ல இருக்கா. இப்ப சமீபவர்த்தி அப்படின்னா சமீபத்தில் இருக்கக்கூடியவர். தூரவர்த்தி, தூரத்தில் இருக்கக்கூடியவர். அப்போ அயம் விருக்ஷா, மரம் சமீபத்துல இருக்கு, பக்கத்துல இருக்கு. அதனால அயம் விருக்ஷா. சஹ கஜஹா, அது யானை, அது யானை. கஜஹா கச்சதி, யானை செல்லுகிறது. அஜஹ திஷ்டதி, யானை ஆடு நின்று கொண்டிருக்கிறது. விருக்ஷா பலதி, மரம் பழுத்திருக்கிறது. ராமஹா பட்டதி, ராமன் படிக்கிறான். விருக்ஷா லதா புஷ்பம். விருக்ஷா அப்படின்றது புல்லிங்க சப்தா. புல்லிங்க சப்தா, மஸ்குலின் ஜெண்டர் சப்தம். அப்ப விருக்ஷா புல்லிங்க, லதா ஸ்திரீலிங்க, புஷ்பம் நபும்சகலிங்க. நல்ல ஸ்பஷ்டமா உச்சாரணம் பண்ணணும் இதெல்லாம். புல்லிங்க, ஸ்திரீலிங்க, நபும்சகலிங்க. மஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர், நியூட்டர் ஜெண்டர். அப்போ ஸ்திரீலிங்கத்துல இயம் லதா, சா பாலா. பாலா திஷ்டதி. திஷ்டதினா ஏற்கனவே பார்த்தோம், நின்று கொண்டிருக்கிறான். இப்போ பாலா திஷ்டதி, நின்று கொண்டிருக்கிறாள், நிற்கிறாள். மாலா ம்லாயதி. ம்லாயத்தின்னா அன்னைக்கே சொன்ன ஃபேடு, அவ வாடுகிறது. மாலை வாடுகிறது. லதா புஷ்பியதி, கொடி கொடி பூத்திருக்கிறது. சீதா வததி, சீதா பேசுகிறாள். இதம் புஷ்பம், தத்து பாத்திரம், இது புஷ்பம், அது பாத்திரம். பாத்திரம் பததி. நன்னா பாருங்கோ, சஹாக்கு அப்புறம் எந்த விசேஷமான சப்தம் இருக்கோ இல்லையா, நாமினேட்டிவ்ல எந்த சப்தமானது இருக்கோ அதோட தாத்துவை சேர்த்து சொல்றா பாருங்க. முதல்ல பாத்திரம் பததி, நேத்திரம் ஸ்புரதி, புஷ்பம் விகசதி, முகம் லசதி. இதெல்லாம் விவகாரத்துல இருக்கக்கூடியதான தாத்து. தாத்து ரொம்ப கஷ்டம். வெர்பு இந்த பிகினிங் ஸ்டேஜில் அது ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியாது. நாம பாஸ்ட் டென்ஸ் வரும்பொழுது பிரசன்ட் டென்ஸே சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ தாத்துவை பொறுத்த வரைக்கும் பாணினி மகரிஷி கொஞ்சம் கஷ்டமா தான் பண்ணிட்டார். சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தங்கள் சுலபமா இருக்கும். இப்ப நான் சொன்னோம் இல்லையா, விசேஷண சப்தங்கள்,
விசேஷ சப்தங்கள், சர்வநாம சப்தங்கள், சங்கியா சப்தங்கள்னு. இதுல அஜந்தம், ஹலந்தம் இதெல்லாம் இருக்கு. ஆனால் தாத்து அப்படின்னு வந்தால், தாத்துனா கிரியாபதம், வெர்ப். பொதுவா எல்லா லாங்குவேஜ்லயுமே கிரியாபதங்கள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், கண்டிஷனல் டென்ஸ், இதுல ஒரு 10 லகாரங்கள் இருக்கு. லகாரஹான டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். 10 லகாரங்கள் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. அதனால நாம கொஞ்சம் அந்த 10 லகாரத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால கொஞ்சம் பின்னாடி பாஸ்ட் டென்ஸ் வரும்போது நம்ம ஒரு கிளாஸ்ல எப்படி சப்தம் சாரமா பார்த்தோமோ அதே மாதிரி தாத்துக்களையும் ஒரு சாரமா பார்க்கலாம். இப்ப இது எல்லாமே பிரசன்ட் டென்ஸ் தான். திஷ்டதி, கச்சதி, பலதி, பட்டதி, ம்லாயதி, புஷ்பியதி, வததி, பததி, ஸ்புரதி, விகசதி, லசதி, இது எல்லாமே இதுதான் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லிருக்கக்கூடியதான கிரியாபதங்கள் தான். இது எல்லாமே வர்த்தமான காலத்துல சொல்லிருக்கக்கூடியதான கிரியாபதங்கள் இவை எல்லாமே. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த பாட்டத்துல இருந்தா நம்ம ஆரம்பிக்கணும். அது அடியண்ணா சின்ன சந்தேகம். அது முன்னுக்கு போகிறதுக்கு முன்னே அந்த அயம், இயம், இதம் ஆனா அது ஸ்பெசிபிக்கல்லா நம்ம பொம்லிங்கத்துக்கு, ஸ்திரீலிங்கத்துக்கு, அப்புறம் நபும்சகத்துக்கு அப்படி யூஸ் பண்ணணுமா அது? ஆமா, அயம்ன்றது புல்லிங்க சப்தங்கள் வரக்கூடிய இடத்துல மட்டும்தான். வரும். ஆஹா. இயம்ன்றது ஸ்திரீலிங்க சப்தத்தை பிரயோகம் பண்ணும்போது தான் பண்ண முடியும். இதம்ன்றது நபும்சகலிங்கத்தில் தான் சொல்ல முடியும். இதம் ஸ்ரீகாந்த்னு சொன்னா தப்பு. அது அயம் ஸ்ரீகாந்தகா, இயம் ஸ்ரீகாந்தகான்னு சொல்ல முடியாது. அதனால இயம் மாதா, இயம் பாரியா, இயம் பகினி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்திரீலிங்க பிரயோகங்கள் எங்கெல்லாம் வருதோ அங்க அயம், இயம். அதாவது புல்லிங்க பிரயோகங்கள் வரக்கூடிய இடத்துல அயம், ஸ்திரீலிங்க பிரயோகங்கள் வரக்கூடிய இடத்துல இயம், நபும்சகலிங்கங்கள் வரக்கூடிய இடத்துல இதம். அதே மாதிரி இந்த சகா, சா, தது, தத்து அதுவும் அதேதான். அதுவும் அதே மாதிரி. அயம், இயம், இதம் சமீபவர்த்தி, ஏகவச்சனம், 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 ஏகவச்சனம் சிங்குலர். சிங்குலர்ல அதே மாதிரி சஹா, சா, தத்து ஏகவச்சனம் சிங்குலர். தூரவர்த்தியை குறிக்கக்கூடியதான சொல். சஹா புல்லிங்கத்துல, சான்றது ஸ்திரீலிங்கத்துல, தத்துன்றது நபும்சகலிங்கத்துல. சரி, அடுத்தது மீனிங் சேம். ஆமா ஆமா. இப்போ சம்ஸ்கிருத பாலாதர்ஷே திருத்தீயः பாடः, மூன்றாவது பாட்டம் சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல. மியூட் பண்ணிக்கோ, தேவைப்படும்போது மட்டும் அன்மியூட் பண்ணி கேட்டுட்டு மறுபடியும் மியூட் பண்ணிட்டு இருக்கும். ரெக்வஸ்ட். திருத்தீயः பாடः, மூன்றாவது பாட்டம். இப்ப பாருங்க, இதையே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பிரதமஹா முதலாவது, த்விதீயஹா இரண்டாவது, திருத்தீயஹா மூன்றாவது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். திருத்தீயஹா பாடஹா, மூன்றாவது பாட்டம். பாலௌ, பலே ரெண்டு கொடுத்திருக்கா. பாலௌ அப்படின்றது பால சப்தத்தினுடைய பிரதமா விபக்தி த்விவச்சனம். எப்படி நாம இன்னைக்கு ராமஹா, ராமௌ, ராமாஹ அப்படின்னு பார்த்தோமோ அத மாதிரி பாலஹா. பாலஹா, பாலஹா அப்படின்னால் சிறுவன். பாலௌ இரண்டு சிறுவர்கள். அப்போ பாலௌ இரண்டு சிறுவர்கள். பலே இப்போ ராமஹ, ராமௌ,
ராமாக அப்படின்றது புல்லிங்கத்துல பிரதமா விபக்தி, சிங்குலர், டியூவல், ப்ளூரல். அதே மாதிரி பாலகா அப்படின்றது பிரதமா விபக்தி, சிங்குலர் பாலகா, டியூவல் பாலௌ, ப்ளூரல் பாலாக. இப்போ இது புல்லிங்கம். நபும்சக லிங்கத்துல எப்படி வரும் அப்படின்னால் பலம், பலே, பலானி. பலம், பலே, பலானி. பிரதமா விபக்தி, சிங்குலர் பலம். த்விதியா விபக்தி டிவல், க்ஷமிக்கணும், பிரதமா விபக்தி சிங்குலர் பலம். பிரதமா விபக்தி டிவல் பலே. பிரதமா விபக்தி ப்ளூரல் பலானி. ராமஹ ஒரு ராமன், ராமௌ இரண்டு ராமர்கள், ராமாக பல ராமர்கள், அதாவது ரெண்டுக்கு மேல. அந்த மாதிரி பாலகா ஒரு சிறுவன், பாலௌ இரண்டு சிறுவர்கள், பாலாக பல சிறுவர்கள். இது புல்லிங்கத்துல. நபும்சக லிங்கத்துல வரும்பொழுது பழம் ஒரு பழம், பலே இரண்டு பழங்கள், பலானி பல பழங்கள். இப்போ இது விசேஷ சப்தங்கள் இல்லையா? நாம எப்படி அஜஹா, கஜஹா, பாலா, மாலா, பாத்திரம், நேத்திரம் இதெல்லாம் பார்த்தோமோ விசேஷ சப்தங்கள். அந்த மாதிரி பாலௌ, பலே அப்படின்றதும் விசேஷ சப்தங்கள். இதுக்கு சர்வநாம சப்தம் சொல்லணுமோ இல்லையோ? அயம் தானே பார்த்தோம். அயம் அஜஹா, அயம் கஜஹா அப்படின்னு தானே பார்த்தோம் சிங்குலர்ல. அயம் ஈமௌ, அயம் ஈயம் இதம் அப்படின்னு சிங்குலர்ல பார்த்தோம் இல்லையா? இப்போ சமீபவர்த்தி, தூரவர்த்தி இவர்களை டியூவல்ல காட்டுறா. இப்போ டியூவல்ல காமிக்கிறா. அயம் அதனுடைய ஜுவல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா இமௌ. அயம் இமௌ. அயத்தினுடைய ஜுவல் ஃபார்ம் என்ன? இமௌ. பாலௌ, அங்க அயம் பாலகான்னு வரும், இங்க இமௌ பாலௌ அப்படின்னு வரும். இரண்டு சிறுவர்கள், இரண்டு சிறுவர்கள் என் பக்கத்தில் இருக்கின்றனர் பாருங்கோ, இமௌ பாலௌ அப்படின்னு சொல்றோம். இமௌ மூனைக்குமாரௌ பத்ரம் தே, ராமாயணத்துல வருத. ஜனகன் சொல்றான் விஸ்வாமித்திரரை பார்த்து, எங்கேருந்து இறங்கி வந்தாய்வா ரெண்டு பேரும். கதம் பத்யா மிக பிராப்தௌ, எப்படி இவா எவ்வளவு திவ்யவச்சனை பாருங்க. இமௌ முனிகுமாரௌ, இமௌ முனிகுமாரௌ. யார் இவா? முனிவர் வேஷத்துல இருக்காரு. கதம் பத்யா மிக பிராப்தௌ, எப்படி கால்களால நடந்து வந்தாளா? எங்க இருந்து வந்தாய்வா? தேவலோகத்துல இருக்க வேண்டியவா மாதிரி இருக்கா, ஆனா ரிஷி வேஷம் போட்டு இருக்கா. எப்படி இவா? ரெண்டு பேரும் சம்பந்தமே இல்லையே. மிதிலைக்கு எப்படி இவா ரிஷி வேஷம் போட்டுன்னு வந்தாலும்? இமௌ குமாரௌ பத்ரம் தே, பத்யா மிக பிராப்தௌ, திவ்யவச்சனம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிரயோகங்கள். அப்போ இமௌ பாலௌ, இமௌ பாலௌ. பாடம் நடத்துறது என்னுடைய ப்ரொஃபஷன், உபன்யாசம் என்னுடைய ஹாபி. அதனால நடுவுல அதுவும் வந்துடும். நான் வேண்டாம் அப்படின்னு தடுத்தாலும் கூட ராமாயணம் மகாபாரதம் ஏதாவது ஒண்ணு உள்ள நுழைஞ்சிரும். இமௌ பாலௌ, இரண்டு சிறுவர்கள், இந்த இரண்டு சிறுவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கோ, இப்படி வச்சுக்கோ. அயம் பாலஹா, இமௌ பாலௌ. இப்போ சஹா தேவஹா சிங்குலர் ஃபார்ம், சஹா தேவஹா அதனுடைய டியூவல் ஃபார்ம் சொல்லணுமோ இல்லையோ? தௌ தேவௌ.
சஹ தேவஹ தௌ தேவௌ இயம் அயம் பாலஹ இமௌ பாலௌ. நான் சொல்லும்போது திரும்பி சொல்லி சொல்லி பாருங்க, அன்மியூட் பண்ணாம சொல்லி சொல்லி பாருங்க. அயம் பாலௌ அயம் பாலஹ இமௌ பாலௌ சஹ தேவஹ தௌ தேவௌ. அப்போ அயம் இமௌ இமே இது சிங்குலர், டுவல், ப்ளூரல். பாலஹ பாலௌ பாலாஹ அயம் இமௌ இமே. அது மாதிரி சஹ தேவஹ தௌ தேவௌ தே தேவாஹ. ப்ளூரல் ஃபார்ம் அடுத்த பாடத்தில் தான் நம்ம பார்ப்போம், இங்க டியூவல் மட்டும் பார்க்கலாம். சஹ தேவஹ தௌ தேவௌ இருக்கா? இங்க பாருங்க, இமே பலே இமே பலே. எப்படி? இதம் இமே இமானி. இதம் பலம். என்ன? இதம் பலம் இமே பலே. மேல பலேன்னு இருக்கா இல்லையா? இரண்டு பழங்கள். அந்த விசேஷ சப்தங்களுடைய சர்வநாம சப்தங்கள் என்ன அப்படின்னா இமே. இதம் பலம் இமே பலே. இதம் பலம் ஒரு பழம், இமே பலே இரண்டு பழங்கள். சரியா? இப்ப பாருங்க, இதம் இது இது ஒரு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அயம் இமௌ இதம் இமே. இப்போ ஸ்திரீலிங்கத்துல பார்க்கணுமோ இல்லையோ, அயம் இமௌ அப்படின்றது புல்லிங்கம், இதம் இமே அப்படின்றது நபும்சகலிங்கம். இப்போ பாக்கி ஒண்ணு ஸ்திரீலிங்கம் இருக்கோ இல்லையோ, அங்க ஏற்கனவே பார்த்தோம் போன பாடத்துல, இயம் பாலா அப்படின்னு பார்த்தோம். இயம் பாலா இவள் சிறுமி. இயம் பாலா இவள் சிறுமி. அதனுடைய டியூவல் ஃபார்ம் வேணுமோ இல்லையோ, இமே பாலே. இயம் இமே, இதமும் இமேதான், இயமும் இமேதான். ஸ்திரீலிங்கத்திலையும் த்விவச்சனம் இமேதான். அயம் இமௌ இமே, இயம் இமே இமா, இதம் இமே இமானி. இதெல்லாம் ஸ்பஷ்டமா நுற்று பண்ணி, அதாவது பைஹார்ட் பண்ணி மந்திரம் நுற்று பண்ற மாதிரி நுற்று பண்ணாதான் இதெல்லாம் வந்து ஞாபகம். சொப்பனத்துல கேட்டாலும் சொல்லணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அயம் பாலஹ இமௌ பாலௌ இயம் பாலா இமே பாலே இதம் பலம் இமே பலே. கரெக்டா இருக்கா? இப்போ தூரவர்த்தி பார்த்தோமோ இல்லையோ, அது சொல்லணுமோ இல்லையோ. அயம் பாலஹ சஹ தேவஹ இமௌ பாலௌ தௌ தேவௌ அப்படின்னு பார்த்தோமா. இப்போ இங்க பார்க்கணுமோ இல்லையோ, இதம் பலம் இமே பலே. அதனுடைய தூரவர்த்தி தத்து பலம் தே பலே. தத்து பலம் தே பலே. இப்படி ஞாபகம் வச்சுக்க. நான் வந்து இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்றேன். இதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், வேர்டு ஓபன் பண்ணிக்கிறேன். வேர்டை ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், கொஞ்சம் சுலபமா இருக்கும். டைப் பண்ணி காமிச்சா ரொம்ப சுலபமா இருக்கும். சொல்லுங்க சுவாமி.
சுவாமி நமஸ்காரம். இப்போ நமஸ்காரம். ஆரம்பத்துல வந்து திருத்தியக பாட்டகன்னு எடுத்தேன் இல்லையா ஆமா. சொல்றச்சே, அப்போ அந்த திருத்தியகன் வரச்சே அதுக்கு வந்து லிங்கம் ரிலவன்ஸ் உண்டா சுவாமி? இருக்கே, திருத்தியா பாட்டகான்னு இருக்கிறபடினால ஆ. திருத்தியகான் இருக்கு. அப்ப அது திருத்தியகனா அப்ப வந்து புல்லிங்க சப்தம்னு அதை புல்லிங்கம், எடுத்துக்கணும். பாட்டகான்னு புல்லிங்கம் இல்ல, அதனாலதான் அங்க அதனால திருத்தியகான் இருக்கு. இப்ப இது அது லேக்கனம் அப்படின்னு சொல்றோம். லேக்கனம்னா ஆர்டிகிள்னு அர்த்தம். லேக்கனம் அப்படின்னா நபும்சகலிங்கம். அப்ப அப்ப திருத்தியம்னு வருமோ? திருத்தியம் லேக்கனம். அடியன் அதுதான் சுவாமி சந்தேகமா இருந்தது. அடியன் தன்யோஸ்மி சுவாமி, க்ஷமிக்கணும், நடுவில் தொந்தரவு பண்ணிட்டேன். ஏன் அடியன் க்ஷமிக்கணும்ல. சரி, இப்ப பாருங்க, இதுல அயம் இல்லையா, அயம் இமௌ இமே, இது புல்லிங்கம். நாம என்ன இமே பார்க்கல, சரியா? இன்னும் ப்ளூரல் ஃபார்முக்கு வரல. நம்ம இயம் இமே இமாக, இந்த ஃபாண்டே வேணாம், நல்லா இருக்காது. இதம் இமே இமானி, சரியா? இது சமீபவர்த்தி, க்ளோஸ் டு மீ. சமீபவர்த்தி, சமீபவர்த்தி. இப்போ இதுல எப்படி எழுதுறோம்? பாலஹ, அயம் பாலஹ, அயம் பாலஹ. பாலௌ இமௌ பாலௌ. மியூட் போட்டுங்க, மியூட் போட்டுங்க. டவுட் இருந்தா மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. இமௌ பாலௌ இமே பாலாஹ, அயம் பாலஹ, இமௌ பாலௌ இமே பாலாஹ. இப்போ இதுக்கு ஸ்திரீலிங்கத்துல பாக்குறோம். பாலா, இயம் பாலா, பாலே பாலே, இமே பாலே, இமாக பாலாஹ, இமாக பாலாஹ. இதம் நபும்சகலிங்கத்துல பாருங்க, இதம் பலம், அவ சொன்னதே வச்சுக்கலாம். இதம் பலம், இதம் பலம். பலே, இமே பலே, இமானி பலானி. இப்ப பாருங்க, ஸ்பஷ்டமா இருக்கு பாருங்க. சமீபவர்த்தி புல்லிங்கத்துல புல்லிங்கத்துல அயம் பாலஹா, அயம் பாலஹா, இமௌ பாலௌ இமே பாலாஹ. இதையும் எழுதிடுறேன். வித்தவுட் டவுட் எல்லாம் கரெக்டா இருக்கணும்.
ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். சரியா? ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். ஸ்பஷ்டமா இருக்கா? புல்லிங்கத்துல அயம் பாலஹா இல்லையா? இது இன்னமும் எழுதணுமா? பிரதமா விபக்தின்னு எழுதணும்ல. புல்லிங்கத்துல பிரதமா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸ், நாமினேட்டிவ் கேஸ். சரியா? இன்னும் கூட எழுதுற ஸ்பஷ்டமா விசேஷண சப்தங்கள், சர்வநாம சப்தங்கள், விசேஷ சப்தங்கள். இப்போ புல்லிங்கத்துல பிரதமா அயம் பாலஹா, அயம் பாலஹா, இமௌ பாலௌ, இமௌ பாலௌ, இமே பாலாஹ, அயம் பாலஹ, இமௌ பாலௌ, இமே பாலாஹ. சிங்குலர், ப்ளூரல், டியூவல். ஏகவச்சனம் சிங்குலர், த்விவச்சனம் டியூவல், பகுவச்சனம் ப்ளூரல். ஸ்திரீலிங்கத்துல எப்படி வரும்? இயம், அயம், இமௌ, இமே. அதனுடைய ஸ்திரீலிங்கம் இயம், இமே, இமாஹ, இயம், இமே, இமாஹ. பாலா, பாலே, பாலாஹ, பாலா, பாலே, பாலாஹ. இயம் பாலா, இவள் சிறுமி. அதனுடைய டியூவல் இமே பாலே, இரண்டு சிறுமிகள். இமாஹா பாலாஹ, பல சிறுமிகள், பல சிறுமிகள். அப்போ இயம், இமே, இமாஹ, பல சிறுமிகள். இப்ப நபும்சகலிங்கத்துல, நபும்சகலிங்கத்துல எப்படி வரும்? நபும்சகலிங்கத்துல வர சொல்றார் இதம், இமே, இமானி. நபும்சகலிங்கத்துல எப்படி வரும்? நபு இதம், இமே, ஈமானி. பலம், பலே, பலானி. பலம், பலே, பலானி. இதம் பலம், இமே பலே, ஈமானி பலானி. ஒரு டவுட் எனக்கு. நான் ரொம்ப லோவா ஒரு வரி, ஒரு அதாவது ரொம்ப ஸ்லோவா சொல்றேன்னா, ஏன்னா நீங்க ஆல் ஆர் எல்டர்ஸ். நான் வந்து எல்கேஜி பசங்க நடத்துற மாதிரி ஏதாவது நடத்துறேன்னா எனக்கு டவுட். அது நான் இல்ல இன்னும் கூட கிளாஸ் வேகமா போலாமா? இல்ல சார், அடுத்தது இப்படியே இருக்கட்டும். இதுதான் correct ஆ நல்லா இருக்கு. புரியுது. சுவாமி. சரியா இதுதான் இருக்கு, சரியா சரியா இருக்கு. நல்லா எனக்கு புரியுது. அன்னைக்கே அப்பதான் இந்த doubt மனசுல இருந்தது. பதியும் எங்களுக்கு. இல்ல, ஆமா. எனக்கு அன்னைக்கே இந்த டவுட் இருந்தது. இல்ல, இல்ல. வயசானவனா சீக்கிரம் மைண்ட்ல போகாது. நானு ஆமா. நீங்க கொஞ்சம் நிதானமா பண்றதுதான் நல்லா மைண்ட்ல நான் ரொம்ப எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக் எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னு தோன்றது எனக்கு. இல்ல வேற சார். ஒண்ணும் இல்ல அப்படியே எடுங்க சார், அப்படியே எடுங்க. நாங்களும் ஸ்டூடெண்ட் தான் இப்போ. வயசுதான் அப்படி இல்ல, அப்படி இல்ல, கிராஸ்பிங் பவர் இருக்குல்ல, அதுக்காக சொன்னேன். இருக்கு. ஆனா இல்ல மறந்து போயிடுது சுவாமி. நான் ஓகே ஓகே. இல்ல சார், ஆக்சுவலா இப்ப எனக்கெல்லாம் வந்து அவ்வளவு சான்ஸ்கிரிட் இது வரைக்கும் தெரியாது. இதுவே கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறது. அதனால இதுக்கு மேல ஃபாஸ்டா வேண்டாம். நான் இப்படியே சொல்றேன். இன்னும் சரி. ஸ்லோவா சொன்னா Thank you. கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, தேங்க்யூ சொல்லுங்க சார். சுவாமி. சுவாமி க்ஷமிக்கிறோம். இப்போ சமீப சமீபவர்த்தி வர்த்தியில சாதிக்கிறச்சே, இப்போ புர்லிங்கத்துக்கு சாதிக்கிறச்சே அயம் பாலகன்னு சாதிச்சேல். அயம் அப்போ- பாலஹா. அடியன் அயம் பாலக அப்படின்னு. இப்போ அதே இது வந்து ஸ்ரீலிங்கத்துக்கும் நபும்சலிங்கத்துக்கும் அந்த இயம் இதம் 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 பாலான் இதம் மாலான் வருது. அதுக்கடுத்து த்விவச்சனத்துல வரச்சே அதே சப்தத்தோட தான் அந்த வார்த்தையும் முடியுமா சுவாமி? ரூபம் அப்படி இருக்கு. நல்ல கேள்வி இது. இமே இமேன்னு ரெண்டும் இருக்கே. டியூவல்ல வரும்போது இமே இமேன்னு இருக்கே அப்படின்னா, பாணினி கிராமர் ரூல் அப்படி வச்சிருக்காரு. ரூபம் அப்படிதான் கிடைக்கிறது சூத்திரத்துல. அடியன் அதுதான் நம்ம முதல்ல கேட்டா இல்லையா, நம்ம சந்திரி சம்பத் அவ கேட்டா இல்ல. சுஔஜஸ், அம்மௌட்சஸ், தாப்யாம் மிஸ், ஞேப்யாம் பியஸ்,
ஞசிப்யாம்பஸ், ஞஸ் ஓஸ் ஆம், நீ ஓ சுப்பு அப்படின்னு ஒரு 21 பிரத்யயங்கள் இருக்கு. இப்போ ராமஹா அப்படின்னா ஒரு சிம்பிள் ஒன்று சொல்றேன். ராமஹா அப்படின்னா ராம அகாராந்த புல்லிங்கா ராம சப்தா அப்படின்னு பிராதிபதிகம் வந்து ராம அப்படின்னு இருக்கும். அதனுடைய பிரத்யயம் வந்து ராமஹான்னு ரூபம் கிடைக்கணும் நமக்கு. அதுக்கு பாருங்கோ, ராம சு ஔஜஸ்ல சு பிரத்யயம், ராம சு, அதுல சசஜிஷோருஹு அப்படின்னு ஒரு சூத்திரம். அதனால சகாரத்துக்கு ருத்துவம் வந்துடும். அப்ப என்ன ஆகும், ராம ரு ஆகும். அதுக்கப்புறம் கரவசானியோ விசர்ஜனீயா அப்படின்னு ஒரு சூத்திரம். இது இது அடியேனே கொஞ்சம் ஒரு சூத்திரத்தை விட்டுட்டேன். இந்த மாதிரிலாம் சொல்லி, ஏன்னா நாகம் வையாகரணா, நான் வந்து அவ்வளோ கிராமர் ஸ்டூடெண்ட் கிடையாது. நான் அப்படி ஒன்றும் கிராமரை கரத்தலையாக குடிச்சு பாடம் நடத்துகிற ஸ்டூடெண்ட் கிடையாது. உமக்கு நன்னா தெரியும். ஏன்னா நான் வந்து நியாயசாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் இப்படி வந்தவன் நான். எனக்கு ஜீவன், ஆத்மா, பெருமாள் இப்படி கேட்டிங்கன்னா நான் பாட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். அதில் வந்து நான் இதுலெல்லாம் அவ்வளோவா கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. நான் ஏதோ கௌமுதி நோட்ஸ் கொடுத்தா படித்தேன், பரீட்சை எழுதினேன், பாஸ் பண்ணேன், அப்படியே எடுத்தது. இந்த மாதிரி ரூபங்கள் வச்சு வரும்பொழுது நமக்கு கிடைக்கிற ரூபம் இமேன்னு தான் கிடைக்கிறது. இமே இமே இப்படிதான் கிடைக்கிறது. ஆனா பாணினியோட ரூல் அது. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இதே ரூல்ஸ் வந்து தூரவர்த்திக்கும் கண்டிப்பா சேரும், கண்டிப்பா சேரும். அங்கேயே நான் காட்டுறேன். இப்போ அடுத்தது அதான பார்க்க போறோம். இது கிளியரா? அயம் பாலஹா, இமௌ பாலௌ, இமே பாலாஹ. ஸ்திரீலிங்கத்துல இயம் பாலா, இமே பாலே, இமாஹ பாலாஹ. நபும்சகலிங்கத்துல இதம் பலம், இமே பலே, இமானி பலானி, இமானி பலானி. அப்படியே தூரவர்த்திக்கு வாங்கோ. ஆமாமா, தூரவர்த்திக்கு வாங்கோ. தூரவர்த்தி தூரவர்த்தி தான். இப்போ ஏகவச்சனம், திவிவச்சனம், பகுவச்சனம் மறுபடியும் டைப் பண்ணல, நீங்களே பார்த்துக்கோங்க. அதை புல்லிங்கம், பிரதமா விபக்தி அதெல்லாம நீங்களே பார்த்துக்கோங்க. என்ன இல்லைன்னா டைப்பே பண்ண குழப்பமே வேண்டாம். பிரதமா விபக்தி எப்படி வரும் அப்படின்னா, சஹா, தௌ, தே. புல்லிங்க பிரதமா விபக்தி எப்படி இருக்கு? சஹா, தௌ, தே. ஸ்திரீலிங்கம் பிரதமா எப்படி வரும்? சா, தே, தாஹ. சா, தே, தாஹ. நபும்சகலிங்கம் எப்படி வரும்? பிரதமா விபக்தி தத்து, தே, தானி. தத்து, தே, தானி. அயம், இமௌ, இமே. அதனுடைய தூரவர்த்தி சா, சஹ, தௌ, தே. இயம், இமே, இமாஹ சமீபவர்த்தியில. அதனுடைய தூரவர்த்தி சா, தே, தாஹ. இதம், இமே, இமானி சமீபவர்த்தியில. அதனுடைய தூரவர்த்தி தத்து, தே, தானி. தத்தே தானி, சஹ தௌ தே, சா தே தாஹ, தத்தே தானி. இப்போ ரூபம் பாருங்க. சஹா பாலஹா, சிம்பிளா வச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டமே படக்கூடாது. சஹா பாலஹா.
தௌ பாலௌ. தே பாலாஹ சஹ பாலஹ. அயம் பாலஹ சஹ பாலஹ. அயம் பாலஹ பக்கத்துல இருக்கான், சஹ பாலஹ தூரம் இருக்கான். இமௌ பாலௌ இரண்டு சிறுவர்கள் பக்கத்திலே இருக்கிறார்கள். இமே பாலா இமௌ தௌ பாலௌ இரண்டு சிறுவர்கள் தூரே இருக்கிறார்கள், தூரத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் இரண்டு சிறுவர்கள், அவர்கள் இரண்டு சிறுவர்கள், இந்த இரண்டு சிறுவர்கள், அந்த இரண்டு சிறுவர்கள். தே பாலாஹ இமே பாலாஹ இவர்கள் சிறுவர்கள், தே பாலாஹ அவர்கள் சிறுவர்கள். ஸ்பஷ்டமா இருக்கா? பெர்ஃபெக்ட் சுவாமி. சா பாலா சா பாலா தே பாலே தாஹ பாலாஹ இயம் இமே இமாஹ. சமீபவர்த்தியில, தூரவர்த்தியில சா தே தாஹ, சா தே தாஹ, சஹ தௌ தே, சா தே தாஹ. அப்போ இயம் பாலா இவள் சிறுமி, சா பாலா அவள் சிறுமி. இமே பாலே இவர்கள் இருவர்கள், இவர்கள் இருவர் சிறுமிகள், இந்த இரண்டு சிறுமிகள். தே பாலே அந்த இரண்டு சிறுமிகள். இமாஹா பாலாஹா இவர்கள் சிறுமிகள், தாஹா பாலாஹா அவர்கள் சிறுமிகள். பாலே பாலா பாலா பாலே பாலாஹ. புல்லிங்கத்துல எப்படி வரும்? பாலக பாலௌ பாலாஹ. ஸ்ரீலிங்கத்துல எப்படி வரும்? பாலா பாலே பாலாஹ, மாலா மாலே மாலாஹ. அதெல்லாம் புஸ்தகத்திலே போட்டிருப்பாளா, நம்ம எக்ஸாம்பிள் மட்டும் தானே படிக்கலாம். சார் ஒரு டவுட். கேளுங்க. இப்போ இந்த தே அதெல்லாம் இல்லாம வெறும் பாலாகான்னு எழுதினாக்கா அப்ப வந்து நம்மளால அது பல பாய்ஸா சொல்றதா இல்லைன்னா ஒரு பொண்ணு சொல்றதா கண்டுபிடிக்க பாலாகான்னு எழுதுனா அது எப்பவுமே ப்ளூரல் தான். நீங்க ஏன் சர்வநாமத்தை சேர்த்துக்கணும்னு ஏதா இருக்கான்னா? இவர்கள் அவர்கள்னா சொல்லணுன்ற அவசியமே இல்லையே. பாலகா சிறுவன், பாலாகா சிறுவர்கள், நாமினேட்டிவ், அப்படியே முடிஞ்சு போச்சு. ஓ, அந்த ஹா போட்டா அது மாஸ்குலின். அதாவது 99.99% அந்த விசர்க்கம் வந்தால் மஸ்குலின் ஜெண்டர். ஓகே. பிரதமா விபக்தியில பாலஹ கிருஷ்ணஹ முகுந்தஹ பிரசன்னஹ ஹரிஹி ஈஸ்வரஹ குருஹு அப்படின்னு வந்தால் ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்கோ, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்கோ. அது மஸ்குலினா இருக்கிறதுக்கான வாய்ப்பு 99% இருக்கு. முக்காவாசி எப்படி வரும்? இந்த அகாராந்தம் அதெல்லாம் சொல்லித்தரேன். அகாராந்தம், இகாராந்தம், உகாராந்தம் இதெல்லாம் வந்து இது வரும், விசர்க்கம் வரும். இந்த ரிகாராந்தம்லாம் வராது. பிதா பிதரவு பிதரா பிதான் தான் இருக்கும் சப்தமே. அது நாமினேட்டிவ் வந்து பிதான் தான் இருக்கும். பிராதா பிதா தாத்தா இப்படிதான் இருக்கும், அங்க விசர்க்கம் வராது. சோ ஒரு 99% ஞாபகம் வச்சு. சுவாமி இதுல பாலாகா பகுலிங்க ரெண்டுமே சிறுவர்கள் சிறுமிகள் ரெண்டுக்குமே பாலாகா தான். அதான் சொன்னேன், பாணியர் ரூல். அது ரூபம் அப்படிதான் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்க முடியும் நம்ம? எக்ஸ்பீரியன்ஸ், ரெஃபரன்ஸ் டு தி கான்டெக்ஸ்ட். ஓகே சார். டவுட் ஏதாவது இருந்தா என்ன சுவாமி? வெங்கடேஷ் சுவாமி. ஆமா சுவாமி, அதுதான் இப்போ கேட்டா இல்லையா, இப்போ தாகான்னு வந்துட்டா அது அது வந்து சிறுமிகள் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா.
இது ஒரு நல்ல பாயிண்ட். பாலாகான்னு அப்படியே இருந்ததுன்னா அது சிறுமிகளா சிறுவர்களான்னு டவுட் வரும். கூட தாகான்னு இருந்ததுன்னா அது சிறுமிகள் தான். அடியன் அது அதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். தேன் இருந்தா அவ வந்து தே சிறுவர்களை சொல்றா. பாலாகான்னு சிறுவர்கள், அவர்கள் சிறுவர்கள். அதே பாலாகான்னு கூட தாகான்னு இருந்துருச்சுன்னா அது வந்து சிறுமிகள்னு எடுத்துக்கணும் நம்ம. அதே மாதிரி சுவாமி இப்போ தானின்னு சொல்றச்சே அந்த நீ வந்து அது நம்ம எந்த நான் எடுத்துக்கணும்ன்றது எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறது? இப்போ மாத்ரு பாஷானா இப்ப நான் சொல்றது, அதாவது ர ர இருக்கோ இல்லையோ, ர இந்த ர இருக்கா, இது பக்கத்துல வரும்பொழுது இந்த நா தான் வரும். ராக்கு பக்கத்துல வரும்பொழுது இந்த நா தான் வரும். கம்பல்சரி கம்பல்சரி. அதுவே பதாந்தமா இருந்தால், இப்ப வீரன் இருக்கு, தமிழ்ல வீரன் எழுதுறமே, பதாந்தமா இருந்தால் இந்த நா தான் வரும். ராக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் இந்த நா தான் வரும். பதத்தினுடைய எண்டா இருந்தால் இந்த நா தான் வரும். அதெல்லாம் பாணினி ரூல். தமிழ்ல ராமன் எழுதுறீங்களோ இல்லையோ, ராம அப்படி இருக்கா, நான் அதோட முடிச்சேன். ராமன் இப்படிதான் எழுதணும். தமிழ்ல எழுதுற மாதிரி டிரான்ஸ்லிட்ரேஷன்ல எழுதணும்னா இப்படிதான் எழுதணும், ராமன். நான் ராகுக்கு பக்கத்துல இருக்கு, நான் இந்த நா போடுறேன் அப்படின்னா போட முடியாது. இந்த நா போடுறேன் அப்படின்னா போடக்கூடாது. புரியுதா? புரியுது சுவாமி. இப்போ அடியன் மாத்ரு பாஷாவை நம்ம ரெஃபர் பண்றச்சேதான் அங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது. நானா வந்து 2 சுழினா 3 சுழினாலாம் வரும் தமிழ். வச்சுக்கோங்களேன், எங்கெல்லாம் தமிழ்ல 3 சுழினா உபயோகப்படுத்துறீங்களோ அங்கெல்லாம் இந்த நா வரும். இப்போ நான் ஒரு பதம் இருக்கு தமிழ்ல, நான் ஏத்தினாள் வருது இல்லையா, நான். அதே விஷயத்த இங்க சம்ஸ்கிருதத்துல எழுதுறச்சு அப்ப அது தப்பாயிடும் சுவாமி. அந்த நான்ன்றது வந்து தனுஷோட நான் தானே. ஆமா சுவாமி. நான் அதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல எழுதணும்னா நான் ஏற்றினால் தான் எழுதணும். நீங்க கேட்டது கரெக்ட். அப்படின்ற போது அந்த ரூல் அடிபட்டு போயிருது சுவாமி. எனக்கு பூர்த்தியா முடியிற இடத்துல இந்த தான் வரும்னு சொல்றோம் இல்லையா, வரும் அது. இப்போ அதெல்லாம் அந்த மாதிரி சொல்ல வரும்போது டிரான்ஸ்லிட்ரேஷன்ல நமக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும். அது அப்படி எடுத்து அப்படி கம்பேர் பண்ணி பார்க்க கூடாதுன்றா. இப்போ தமிழ் சம்ஸ்கிருதத்துல முக்கியமா தெரிஞ்சுக்கோ, இந்த இது மட்டும் தெரிஞ்சுங்க, இப்போ ரொம்ப வேண்டாம். ராக்கு அடுத்தது இந்த நா தான் வரும். ரேப்பத்துக்கு ரான்னு சொல்றது இல்ல, சம்ஸ்கிருதத்துல ரேப்பம்னு சொல்றோம். ரேப்பத்துக்கு அடுத்தது ந, மூர்தன்ய நகாரம் தான் வரும். ஷகாரத்துக்கு அப்புறம் மூர்தன்ய நகாரம் தான் வரும். டவர்க நகாரம் தான் வரும். மாற்றி இந்த நகாரம் வராதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ந வராது. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடியன் தாசன் தன்யோஸ்து சுவாமி. அடியன் சரி. தத்து பலம் தே பலே தானி பலானி. தத்து பலம் தே பலே தானி பலானி. அப்போ இனி பாருங்க எப்படி பார்த்திருக்கோம். அயம் இமௌ இமே, இயம் இமே இமாக, இதம் இமே இமானி சமீபவர்த்தியில, தூரவர்த்தியில சஹ தௌ தே, சா தே தாஹ, தத்து தே தானி, பாலஹ பாலௌ பாலாஹ, பாலா பாலே பாலாஹ, பலம் பலே பலானி அப்படின்னு இன்னைக்கு இந்த விஷயத்தை பார்த்துருக்கோம். இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம நாளைக்கு ராத்திரி பார்க்கலாம். அது எப்படி கண்டினியூவேஷன் இருக்கோ அது பிரகாரம் பார்க்கலாம். நம்ம நாளைக்கு ராத்திரி கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். பிரதம மற்ற கிளாஸில் நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன். பிரதமையில் எப்போவுமே பிரதமையில் வாசிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஆனால் இது
எழுத்து தானே. நீங்க என்ன சொல்றாரு? இருங்க ஒரு நிமிஷம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.